வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VY யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். ஒரு கேள்வி, could you explain about Kala Sarpa Yoga? Is it true? Since mostly I think northern based astrology use this concept. Okay, thanks. Okay, என்ன விஷயம் கேக்குறீங்க அப்படின்னா, இந்த கால சர்ப்ப யோகம் எப்பயுமே இந்த ஜோசியத்துல ஜோதிட சம்பந்தப்படுற விஷயங்கள்ல ஒரு தவறான ஒரு புரிதல் என்ன தெரியுமாங்க? யோகம்னா நீங்களாம் அதிர்ஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. யோகம்க்கு உண்மையான ஜோதிட விளக்கம் என்ன? யோகம் என்றால் இணைவு, சேர்க்கை, சேர்ந்திருக்கிறாங்க, இணைஞ்சிருக்கிறாங்க, சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, ரெண்டு பேருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குதுன்றது தாங்க யோகம். யோகம் என்பது சமஸ்கிருத வார்த்தையில் இணைவு அப்படின்னு வரும். நீங்க தயவு செஞ்சு யோகத்தை இந்த அதிர்ஷ்டம், நல்லது, அதிர்ஷ்ட அமைப்புகள் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்காம, யோகம் என்பது இணைவு. குரு மங்கள யோகம், குருவும் மங்களன்னு சொல்லப்படுற செவ்வாயும் சேர்ந்துக்கிறாங்க. சந்திர மங்கள யோகம், சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறாங்க. பிருகு மங்கள யோகம், குரு மங்கள யோகம், புத ஆதித்ய யோகம். புத ஆதித்ய யோகம் என்னது? புதனும் ஆதித்யன். யார் ஆதித்யன்னா சூரியன். புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறாங்க. அவங்க வருஷம் முழுக்க இருப்பாங்க. உலகத்துல பிறந்திருக்கிற 70-80% மக்களுக்கு புத ஆதித்ய யோகம் இருக்கும். பட் அதனால என்ன பலன்? பலன் எங்க போய் பாப்பீங்க? பலன் பாக்குறதுக்கு எந்த யோகமும் தேவையில்லைங்க. இந்த இடத்துல கிரகத்தின் இணைவு, பார்வைன்ற மாதிரியான ஷட்பல அமைப்புகள்ல பாப்பீங்க. ஓகே, முதல் விஷயம், நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் கால சர்ப்ப தோஷம் ஆரம்பத்துல என்ன சொன்னாங்கன்னா, அதாவது 7 கிரகங்களும் ராகு கேதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டாக்கா அதுக்கு பேர் கால சர்ப்ப தோஷம். பாம்புங்களுக்கு இடையில மாட்டிக்கிச்சு. அதனால நீங்க பாம்பு சிலை வாங்கி வைக்கணும், நாகதோஷம் கழிக்கணும், இந்த கான்செப்ட்ல எல்லாம் வந்தது. கோயில்ல போயிருக்கணும், அதை பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ராகு கேதுக்கள் 2 7ஆம் இடத்துல இருந்தாலோ, 2ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துலயோ லக்னத்திலயோ ராசிலயோ, இந்த மாதிரியான ராசி லக்னத்துக்கு 2 7 8ஆம் இடத்தோட இருந்தாலும் இந்த அமைப்பு சொல்லுவாங்க. சரி, கால சர்ப்ப அமைப்புகள்ல அது ஒரு கான்செப்ட் சொல்லப்படுது. அதாவது 32-35 வயசுக்கு மேல இருந்து அந்த கால சர்ப்ப தோஷம் கால சர்ப்ப யோகமா அப்படியே மாறிடும். அப்படிலாம் மாறாதுங்க. எந்த கிரகமும் தன்னோட தசையில மட்டுமே பலன் செய்யும். லக்னாதிபதி நீச்சமா 43 வயசுக்கு மேலதான் ஒருத்தர் வளருவாரு. நீச்சமா இருக்காரு, சுபத்துவமா இருக்கிறாரு, முறையான வழிகள்ல சுபத்துவமாக இருக்கக்கூடிய லக்னாதிபதியாக இருக்கிறாரு, லக்னமாக இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அடிப்படை தேவை என்னமோ அது கிடைச்சிடும். கால சர்ப்ப யோகம், கால சர்ப்ப தோஷம், இது ரெண்டுமே ஜோதிடத்துக்கு தேவையில்லாததுங்க. எப்படிங்க நீங்க தேவையில்லாதுன்னு சொல்லிட்டீங்க? தேவையில்லாததுன்னா இதை வச்சுலாம் பலன் சொல்ல முடியாது. எடுத்தோடனே நாகதோஷமா செவ்வாய் தோஷமான்னு சொல்லிதான் இப்போ பாதி பேரு ஜோசியத்தை எங்க மலேசியால கெடுத்து வச்சு, ஜோசியம்னா ஏன் எல்லாம் சிரிக்கிறாங்க? இந்த தோஷம் கழிச்சதுதான். நம்ம பண்ண பரிகார பூஜைகள்ல தான் கருங்காலி. நான் முந்தானேத்து ஒரு இது பார்த்தேன். கருங்காலி வித்தவரையும் காணும், வாங்குறவரையும் காணும், 2 பேரும் தீவுக்கு வாங்கி செட்டில் ஆயிட்டாங்களா, அந்த அளவுக்கு கோடியில சம்பாரிச்சிட்டாங்களா அப்படின்னு சிரிக்கிறதுக்கு. எங்க எல்லாம் இதை போட்டா 1000, அது போட்டா, இதெல்லாம் ஒரு ட்ரெண்டுங்க. அதனால இந்த யோகம் என்பது இணைவு, சேர்க்கை அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. கால சர்ப்ப யோகம் ஒரு வேளைங்க ராகு உச்ச சுக்கிரனின் வீட்டுல, குருவின் பார்வையில, குருவின் இணைவுல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். லக்னாதிபதியும் லக்னமும் பலமாக இருக்கிற பட்சத்துல இந்த ராகு கோடிகளை கொட்டுவாருங்க. தசை முழுக்க 18 வருஷ தசையும் பணம் கொட்டுன்னு கொட்டும். ஏன் தெரியல? இவ எங்க தெரியுது? எங்க தெரியுது? எங்க தெரியுது? எங்க தெரியுது? எங்க தெரியுது? இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியாது. பேசாம விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன்ல ராசி பலனை போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ராசிக்காரங்களுக்கு, சர்ச்சை ராசிக்காரங்களுக்கு, கடகராசிக்காரங்களுக்கு, கும்பராசிக்காரங்களுக்கு, மிதுன ராசிக்காரங்களுக்கு, மீன ராசிக்காரங்களுக்கு, நாளைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு. ராகு போகமான ஒரு கிரகம். போக கிரகம் லக்ஸரியான வீட்டுல இருந்தா பெண்ணுக்கு ஆணுக்கு பெண்ணு, லக்ஸரி, காமம், அழகு, லக்ஸரியான அமைப்புகள், ஆடம்பரமான வாழ்க்கை அமைப்புகளை கொடுக்கும். இதே ராகுங்க, ஓகேங்களா? அமாவாசை சந்திரனோட சேர்ந்திருக்கிறார், சூரியன் சந்திரனோட சேர்ந்திருக்கிறாரு, சனியும் சேர்ந்திருக்கிறாரு, கூடவே ஒரு செவ்வாயோட பார்வையில இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வீடு கொடுத்தவர் நீச்சம். இப்போ இதே ராகு உயிரையே எடுத்துருவாரே, நடு ரோட்ல கொண்டாந்து நிப்பாட்டுவாரு. இந்த யோகம் என்ன செய்யும்? இந்த யோகம் எல்லாம் ஒண்ணு செய்ய. தயவு செஞ்சு பொதுவாக கோடீஸ்வர யோகம் வந்துருச்சு, ஜாக்பாட் அடிக்கும் போது இப்படி ஏன் சொல்லுவாங்கன்னா, அப்பதான் நீங்க போய் பாப்பீங்கன்னு. எனக்கு வியூஸ் குறைவா வந்தாலும் பரவாயில்ல, இவன் போனா உண்மையை சொல்லுவான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. இந்த அமைப்புங்களங்க எந்த ஒரு சம்பந்தத்துலதான் இப்போ ஒரு விஷயம் எனக்கு இப்போ கொஞ்ச நேரம் முன்னுக்கு ஒரு ஆடியோ ஒண்ணு பார்த்தேன். இல்ல நான் இதை டபுள் செக் பண்ணுங்க, நீங்க இப்படி சொல்றீங்க, இன்னொருத்தர் இப்படி சொல்றாரு அப்படின்னு.
அஷ்டம சனி நேரங்கள்ல 6-8 தசாபுத்தி அமைப்புகள்ல நான் திருமண அமைப்பு கொடுக்கறது இல்லைங்க. யார் சொன்னாலும் நான் கொடுக்க மாட்டேன். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் ரெடியா இல்ல. ஏன்னா 3 வருஷம் கழிச்சு வந்து திரும்ப என்னதான் கேட்பீங்க. சோ எந்த வகையிலும் தசாபுத்தி அமைப்புகளும் கோச்சாரம் மட்டுமே செயல்படுதே தவிர எந்த விதமான யோகங்களும் உங்களுக்கு தசையை தவிர்த்து வேற எந்த இடத்துலயும் வேலை செய்யாதுங்க. நல்ல யோகம், நல்ல இணைவுனா நல்லது நடக்க போகுது. கெட்ட யோகம், கெட்ட இணைவுனா இப்ப இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, சகட யோகம் எல்லாம் சொல்லுவாங்க, சசயோகம் எல்லாம் சொல்லுவாங்க. அது சசயோகத்தோட சகட யோகம் எடுத்துக்கீங்களேன், சனியால் பாதிக்கப்படக்கூடிய சுபர். இந்த அமைப்புகள்லாம் என்ன, அப்படியே அந்த சுபரோட தசை கெட்டு தானங்க போகும், சனி தானங்க நல்லது பண்ணுவாரு. இது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? யோகம்ன்றது இணைவு. அவங்க தெளிவா இருக்கிறாங்க. நம்ம தான் நமக்கு ஏத்த மாதிரி வசதியா மாத்திக்க பார்ப்போம். எப்படியாவது ஜோசியர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி பதில சொல்லிட மாட்டாரான்லாம் தோணும். இந்த அமைப்புலாம் இருக்கும். பட் யோகம் என்பது நிச்சயமாக இல்ல. காலசர்ப்ப யோகமும் சரி, காலசர்ப்ப தோஷமும் சரி, ரெண்டும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஒருத்தருக்கு தாமத திருமணத்தை கொடுக்குமே தவிர அந்த கிரகத்தின் சுபத்துவ நிலையை ஒட்டி அவருக்கு நல்லது தீமைகள் நடக்கும் அந்த தசையில. லக்னாதிபதிக்கும் லக்னத்துக்கும் ஏத்த வழியில். ஓகேங்களா? நான் உங்களுக்கு நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.